ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா குரு அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாராயணனின் அவதாரம் 10 என்ற புத்தகத்திலிருந்து நான்காவது அவதாரமான கண்ணன். இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். உலகம் எவ்வாறு உருவானது, சூரியன் எவ்வாறு உருவானது, உயிரணு எவ்வாறு உருவானது, தாவர இனங்கள் எவ்வாறு உருவாயின என்பதை நமது காவியங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. அதில் உயிரினங்களிடத்தில் கண் உருவானதையும் விளக்கியுள்ளனர். ஒரு உயிரணு கடலை செடியிலிருந்து வெளிப்படும் மணத்தை தனக்குள் கவர்ந்து தனது உடலாக மாற்றி புழுவாக உருப்பெறுகின்றது. பின் இந்த புழு இதே வாசனையை நுகர்ந்து தனது உணவிற்காக கடலை செடி இருக்கும் பக்கங்களுக்கு நகர்ந்து செல்லும். புழுவிற்கு பசி எடுத்து பசியின் உணர்ச்சிகள் உந்தப்படும் பொழுது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்து அதனின் உணர்வின் துணை கொண்டு புழு தன் உடலை நகர்த்தி சென்று தாவர இனத்தை உணவாக எடுக்கின்றது. இதை விஷ்ணு தத்துவத்தில் எந்த சுவையின் தன்மையை நுகர்ந்ததோ அந்த எண்ணங்கள் கொண்டு அந்த இடத்திற்கு இந்த உடலை அழைத்து செல்லுகின்றது என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது. கடலை சத்தானது சாந்தமானது. கடலை செடி சாந்தமானது. சாந்தத்தன்மை கொண்ட கடலை செடியை தேடி மனத்தால் நுகர்ந்து நுகர்ந்து செல்லும் பொழுது செல்லும் புழுவானது
தாம் செல்லும் வழியில் ஒரு விஷச்செடியின் காற்றினை சுவைத்து சாப்பிட்டு விட்டால் ஒரு விஷச்செடியின் காற்றினை சுவாசித்து விட்டால் மயங்கி விடுகிறது, வேதனைப்படுகிறது. அப்பொழுது அதனின் இறை தேடும் செயலும் தடைபடுகின்றது. அப்பொழுது புழுவிற்கு தனது உணர்வினை பார்க்க வேண்டும் என்ற உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது. ஆனாலும் புழு தான் பார்க்க முடியாத நிலைகள் கொண்டு மற்ற விஷ தாவர இனங்களை நுகர்வதால் வேதனையின் உணர்வுகள் இதற்குள் வேதனையை உருவாக்கும் அணுக்களாக உருவாகி முதலில் உருவான அணுக்களை கொன்றுவிடுகின்றன. அப்பொழுது வேதனையான உணர்வின் எண்ணங்கள் உருவாகி அதன் நிலைகளில் அணுக்கள் உருவாகின்றன. நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற விஷத்தின் தன்மை கொண்டு சூரியன் இயக்குகின்றதோ இதைப்போன்று எதிர்மறையான அணுக்களின் மோதலில் அங்கே புழுவாக உருவாகின்றது. மோதலில் ஒளியின் தன்மை ஆவது போன்று இந்த உணர்வின் தன்மை நினைவின் ஆற்றல் பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் புழுவின் உடலில் இரண்டும் எதிர்நிலையாகி நுகர்ந்த உணர்வின் தன்மை சேர்ந்து புழுவின் உடல் மடிந்து உணர்வுகள் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டு இணைத்து கொண்ட நிலைகள் கொண்டு மாற்று உருவெறுகின்றது, பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. இவ்வாறு உயிரின் பிறவியின் தன்மைக்கொப்ப கலவையின் தன்மைகள் மாறுகின்றன. எப்படி அணுவின் தன்மை கோளாகி அதனுடைய வளர்ச்சியில் நட்சத்திரமாகி பின் சூரியனாக மாறியதை போன்று எண்ணத்தின் தன்மை கொண்டு மோதலில் உணர்வின் ஒளி அலைகளை தனக்குள் எடுத்து இதை பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் அங்கே இயற்கையில் உருவெறுகின்றது. சந்தர்ப்பத்தால் மோதும் உணர்வுகள் அதன் உணர்ச்சியை தூண்டும் நிலைகளால் பல சரீரங்களில் உருப்பெற்ற அணுக்களினால் மாற்றமாகி அதனின் தன்மை கொண்டு உணர்வின் ஒளியை ஒளியாக உருவாக்கும் கருவின் தன்மை உருவாகின்றது. சூரியன் தான் வீசும் ஒளிக்கதிர்களால் நாம் இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை காண முடிகின்றது. இதற்குத்தான் காரணப் பெயர்களை கொடுத்தார்கள். வாசு என்பது உயிர். வாசுதேவன் தான் சுவாசித்த உணர்வின் தன்மை வளரப்படும் பொழுது தேவகி தனக்கு தேவையான சக்தியின் துணை கொண்டு தான் எண்ணும் பொழுது வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் துவாரக இந்த உடலுக்குள், அதாவது வாசுதேவனுக்கும் வாசுதேவகிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான், அதாவது கண் உருப்பெற்றது.
கம்சன் என்பது இருள் சூழ்ந்த சிறையிலிருந்து தன் அன்னை தந்தையை மீட்க கண்ணன் பிறந்தான் எனும் நிலையை காண்பித்து இந்த உயிரும் தான் எண்ணிய சக்தியும் இரண்டும் சேர்ந்து உணர்வின் கருவாக விளைந்து கருவிழியாக உருவாகி கருவிழியின் தன்மை கூர்மையாக உற்று பார்த்து உணர்வின் தன்மை பதிவாகி அதன் அலைகளை தனக்குள் எடுத்து தான் எப்படி எண்ணி மாற வேண்டும் என்ற நிலை உருவானதைத்தான் நாராயணன் துவாரகா யுகத்தில் வாசுதேவனுக்கும் வாசுதேவிக்கும் கண்ணனாக உருவெற்று உடலின் தன்மையை காக்கும் உணர்வாக தோன்றினான் என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது. நமது காவியங்களில் கண்ணனுக்கு இரு மனைவி என்றும் காண்பித்திருப்பார்கள். ஒன்று ருக்மணி என்று கருவிழியையும் கருவிழி கவர்வதை நமக்குள் நுகரச் செய்து உயிருடன் இணைத்து அந்த உணர்வினை நமக்குள் அறியச் செய்வதை சத்தியபாமா என்றும் இவர்கள் இருவரும் கண்ணனின் இரு மனைவிகள் என்றும் நமக்கு காண்பித்தார்கள். நமது உடலினுள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் குருவாக இருப்பது நமது உயிர். நமது கண்கள் தீமையின் உணர்வுகளை கவர்ந்து நம்மை நுகரச் செய்து உயிருடன் இணைக்கின்றது. அது பதிவாகவில்லை. என்றால் இங்கு நமக்கு நுகரும் திறனில்லை. உதாரணமாக இப்போது யாம் உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்கள் நினைவின் ஆற்றலானது இங்கே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கடையில் வேலைக்காரன் என்ன செய்கின்றானோ விட்டுவிட்டு போகின்றானோ என்று உங்களுடைய நினைவினை செலுத்திவிட்டால் இப்பொழுது யாம் சொல்லும் உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாகாது. யாராவது திரும்பி கேட்டால் சொல்லத் தெரியாது. பதிவானால்தான் இந்த உணர்வின் அலைகளை நுகர முடியும். கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் வேதனை கொண்ட உணர்வின் அலைகளை கவர்ந்து நுகர்கின்றது. அதன் உணர்வின் தன்மை உயிருடன் இணைக்கப்படும் பொழுது உயிரான குருஷேத்திரத்தில் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் தான் குருச்சேத்திர போர் நடக்கின்றது எனவும், அதாவது உடலை உருவாக்கிய அணுக்களின் தன்மை தனது பாதுகாப்பான நிலைகளில் வேகமாக உருவாக்கி எதிரிகளிடமிருந்து காக்கும் நிலைகளை உருவாக்குகின்றது. இதுதான் கண்ணன் சங்கநாதம் செய்கின்றான் என ஞானிகள் உரைத்தனர். நமது உடலுள்ள கண் ஒரு காட்சியின் உணர்வினை கவர்கின்ற பொழுது நமது உடலுள்ள கண் ஒரு காட்சியின் உணர்வினை கவர்கின்ற பொழுது அந்த உணர்வின் வேகத்தை சத்தியபாமா நுகர்ந்தறிந்த நிலைகள் வந்தாலும் அந்த உணர்வின் தன்மையை தன் உடலாக்கி அதன் அறிவாக இயக்கத் தொடங்கிவிடும். ஆகவேதான் சத்தியபாமா என்று கண்களின் இயக்கம் தனதாக உருவாக்கும் அந்த சக்தியாக மாறுகின்றது என்ற நிலைகளைத்தான் கண்ணனுக்கு இரு மனைவி என்று கூறுகின்றார்கள். ஆகவே கண்ணன் காட்டிய நிலைகள் கொண்டு தான் தீமைகள் என்று நமக்குள் அறிகின்றோம்.
ஆகவே கண்ணன் காட்டிய நிலைகள் கொண்டுதான் தீமைகள் என்று நமக்குள் அறிகின்றோம். தீமை என்றால் உயிர் அதை உருவாக்கி விடுகின்றது, உணர்வின் அணுவாக மாற்றி விடுகின்றது. இத்தகைய நிலைகள் பெற்றாலும் மனிதன் பல கோடி சரீரங்களிலிருந்து தீமைகளை வென்ற உணர்வுகளை கொண்டு அந்த உடலின் தன்மையில் வரும் 6வது அறிவுதான் கார்த்திகேயா எதனையும் அறிந்திடும் அறிவாக உருவாகின்றது. அவ்வாறு உருவான 6வது அறிவின் துணை கொண்டு நம்மை தீமை என்ற நிலைகளிலிருந்து தீமைகளை அகற்றும் நிலையினை பெற்றிருக்கின்றோம். கண்ணின் துணை கொண்டு துருவ மகர்ஷிகள் தம் உணர்வின் தன்மையினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக வானில் திகழ்ந்து கொண்டுள்ளார். நாம் நமது 6வது அறிவின் துணை கொண்டு துருவ மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை துருவ மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நமது உடலினுள் பதிவாக்கி நமது நினைவின் தன்மையை கண்ணில் கொண்டு வந்து கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி நல் உணர்வின் தன்மையை நமது உடலினுள் செலுத்தி நமது உடலுக்குள் இருக்கும் நல் அணுக்களுக்கு சக்தி வாய்ந்த நிலையை பரவச் செய்து அதனின் வலிமை பெற்றபின் வேதனை என்ற உணர்வுகள் நமது உடலில் ஆன்மாவில் இருப்பதை புலத்தல் வேண்டும் என்று இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளை இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். நாமும் நிறைவு செய்து கொள்வோம். குரு அருளுக்கு பாத்திரமாகுவோம். அதாவது மனிதன் தன்னை தான் அறிந்து உணர்ந்து தெரிந்து தெளிந்து மகிழ்ந்து தன் தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் வாடிக்கையாளர்கள் தெருவாசிகள் உலகவாசிகளை அனைவரையும் மகிழ வைப்பதற்காகவே தான் யார் நான் யார் தான் யார் இந்த பிள்ளை யார் என்ற நிலைகளை அறியும் வண்ணமாக காவியங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் நமக்கு கற்றுத்தருகின்றன. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதல் அவதாரம் சூரியன், இரண்டாவது அவதாரம் விஷ்ணு. விஷ்ணு என்பது உயிர். மூன்றாவது அவதாரம் ராமன். அந்த சூரியனிலிருந்து தான் அந்த உயிர் வந்துச்சு. சூரியனிலிருந்து தான் பிறந்து வருது. இடையில் அதற்கு சக்தி கிடைத்து உயிரணு என்ற நிலையை பெற்று பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் சிக்கி ஒரு தாவர இன சத்தை நுகர்ந்து உடலை பெறுகின்றது. உடலின் உணர்வின் இயக்கத்தினால் எண்ணம் தோன்றுகிறது.
இது 3வது அவதாரமாக வைக்கின்றார்கள். 4வது அவதாரமாக இந்த கண்ணில்லாத புழுவானது நகர்ந்து சென்று தன்னுடைய உணவை புசிக்க முடியாத நிலையில் ஏக்கத்தின் தன்மையில் வேதனையின் உச்சபட்சத்தில் கேமரா கண்ணு கிடைக்குது, கருமணி கிடைக்குது. அந்த கருமணிக்கு கண்ணன் பிறக்கின்றான். வாசுதேவனுக்கும் வாசுதேவிக்கும் சுவாசம் எடுத்து அந்த புழு எடுத்துக்கொண்ட சுவாசம் அதுதான் வாசுதேவிக்கு, வாசுதேவன் வாசுதேவகி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாசுதேவனுக்கும் வாசுதேவிக்கும் கம்சனை அளிக்க, இருளை விளக்க கண்ணன் பிறக்கின்றான் என்பதை நமக்கு இனம் பிரித்து காண்பிக்கின்றார்கள் மகரிஷிகள். ஆக இந்த அவதாரத்தில் கண்ணன் பிறந்து விட்டான். குரு அருளை பெறுவோம். அடுத்த அவதாரத்தில் பார்ப்போம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. அப்புறங்க இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு அருள் உரையை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உயிராத்மாக்களையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். அனைவரது வாழ்விலும் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாபவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று அனைவரும் துருவநட்சத்திரத்தின் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரொழியும் பெற்று அனைவரது வாழ்விலும் பரிபூர்ணமான உடல் நலம் பெற்று அக இருள் நீக்கி அருள் ஒளி பெருக்கி பேரானந்த வாழ்க்கை வாழ்ந்து எல்லா செல்வங்களையும் பெற்று தெய்வீக அன்பும், தெய்வீக பண்பும், தெய்வீக அருளும் பெற்று, தெய்வீக ஞானம் பெற்று இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை குரு அருளால் பெற்றிடுவோம் என்று சொல்லி இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணேஸ்வரவா. அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி வச்சுங்க. குரு அருளை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.